என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு. நீங்க மஞ்ச பத்திரியா? நீங்க மஞ்ச பத்திரியா? நீங்க மஞ்ச பத்திரியா? காத்தால இருந்து அப்படிதான். காலையில இருந்து அப்படியா? அச்சோ, அப்படின்னா பாம்பு இல்லன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். நான் போய் சொல்லிட்டு வந்துறேன். நான் போய் விசாரிச்சாச்சு, என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதான்? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். யார் எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்த சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு வர்ணாசிரம தர்மத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்ற உணர்வோடுதான் இந்த மேடையிலே நான் நிற்கிறேன். ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா ஆட்சி கோட்டையில் அமைவது நிச்சயம். தளபதி ஸ்டாலின் முதல்வர் ஆவது நிச்சயம். வெல்க உதயசூரியன். ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். மானு கத்துனா தனக்கு பசி. ஊழல் கரைபடிந்த திமுகவோடு குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து பெரிய துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும்? கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. தலைவர் ஆர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? விஜய் மட்டும்தான் பல ஆண்டுகளாகவே மக்கள் சேவை மையத்தை அமைச்சு நடத்திட்டு வந்தாரு. நீங்க மஞ்ச பத்திரியா? நீங்க மஞ்ச பத்திரியா? நீங்க மஞ்ச பத்திரியா? நீங்க மஞ்ச பத்திரியா? வேற மாதிரியா அடி வயிற்றிலிருந்து சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். No, here also lot of differences there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன். வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, என் போன்றவன் விழிக்கின்ற நாள் தொலைவிலே இல்லை. ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயிற்றிலிருந்து ஒரு மாதிரியா. இந்த ஆட்சியில கரப்ஷன் இல்லை, கமிஷன் இல்லை. இடைத்தேர்தல் வரும், அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தா நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் சொன்னார். மா அப்படின்னு கன்ஃபியூஷன் சத்தம் வருதே. ஏன் நீ மட்டும் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது?